சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. இந்தியாவின் முன்னணி கோடீஸ்வரர்களில் ஒருவரான அதானி மீது அமெரிக்காவில் பதியப்பட்ட மோசடி வழக்குகள் அனைத்தையும் தள்ளுபடி செய்திருக்கிறது அமெரிக்க நீதிமன்றம். இந்த வழக்கில் நடந்த சுவாரஸ்யங்களை விவரிக்க இணைகிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. நன்றி கவிதா. அதாவது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அவருடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது பதியப்பட்ட ஒரு வழக்கு அதானி அவர்கள் மேலே. இந்த வழக்கு இப்போ ட்ரம்பினுடைய அரசு, அதாவது நீதித்துறை, இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாபஸ் வாங்கியிருக்காங்க. இந்த வழக்கும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறமா தள்ளுபடியும் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் என்னென்னலாம் நடந்தது, அதாவது இந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதித்துறையே கேட்டப்ப அமெரிக்காவில் சில செய்திகள்லாம் வெளியாகி இருந்துச்சு. அதாவது அதிபர் ட்ரம்பினுடைய அரசுக்கும் அதானி அவர்களுக்கும் இடையில ஒரு முதலீடு ஒப்பந்தம் நடக்க போகுது, அதனால தான் இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் வந்து பேசப்பட்டுச்சு. சரி, இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ நாம் விரிவாக பார்க்கலாம். அதானி அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டும் வழக்குகளும் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூரிய மின்சக்தி ஒப்பந்தம், இந்த மின்சக்தி திட்டம் அப்படிங்கிறத இந்தியாவில் செயல்படுத்துறதுக்கு அந்த ஒப்புதலை தனக்கு தரணும் அப்படின்னு இந்திய அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயற்சி செஞ்சாரு அதானி அவர்களுடைய குழுமம் அப்படிங்கிறதா முதற்கட்ட குற்றச்சாட்டு. இது மட்டும் இல்லாமல் இந்த லஞ்சம் கொடுக்கறத மறைச்சு அமெரிக்கா கிட்ட இருந்து முதலீட்டை வாங்கியிருக்காங்க. இதில் வந்து கௌதம் அதானி, சாகர் அதானி, அப்புறம் அதானி பசுமை நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைமை செயல் அதிகாரி வினித் ஜெயின், இவங்க எல்லாருமே ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2024 ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த 2024 அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போ அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபராக ஜோ பைடன் இருந்தார். அவருடைய அரசு இருக்கும் பொழுதுதான் இந்த வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இப்ப மே 2026 அன்னைக்கு அதானி குழுமம் என்ன பண்ணாங்கன்னா, எங்க மேல எந்த தவறும் இல்லை, இந்த வழக்கை வந்து நாங்க சந்திக்கிறதுக்கு தயார், ஆனா நீங்க வந்து எங்க மேல சுமத்தப்பட்ட வழக்கை வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை அமெரிக்க நீதித்துறைக்கு வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப அதிபர் ட்ரம்பினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நீதித்துறை நீதிமன்றத்தை நாடுறாங்க. அதானி குழுமம் மேல இருக்கக்கூடிய அந்த வழக்கை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம், முன்னாடி இருந்த ஆட்சியில போடப்பட்ட அந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு அமெரிக்க நீதித்துறையும் ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறாங்க. இந்த 2 பேருடைய ரெக்வஸ்ட்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அப்ப அமெரிக்காவினுடைய மாவட்ட நீதிபதியா சொல்லக்கூடிய நிக்கோலஸ் கரோபிஸ், இவருடைய முன்னாடி தான் இந்த விசாரணை அப்படிங்கிறது வருது, வழக்கானது. அப்ப கோரிக்கையை வந்து ஏற்க மறுக்கிறாரு நீதிபதி. அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவினுடைய குற்றவியல் விதிப்படி பார்த்தா ஒரு வழக்கை வந்து அரசே திரும்ப வாங்கிக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் நியாயமா இருக்கா அப்படிங்கிறத நீதிமன்றம் உறுதி செய்யணும். அப்படி உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்ய முடியும். அதனால இப்போதைக்கு இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாதுன்னு நீதிபதி அந்த விசாரணையை அப்போ தள்ளுபடி செய்ய மறுத்து வழக்கை வந்துட்டு இன்னொரு தேதிக்கு மாற்றி வைக்கிறாரு, ஜூலை 4, 26 அன்னைக்கு. ஸோ ஜூலை 4, 26 அன்னைக்கு வழக்கு மறுபடியும் வந்து அமெரிக்க நீதித்துறை அதிகாரி ட்ரெண்ட் மெக்கோட்டர் அப்படிங்கிறவர் மூலமா ஒரு புதிய மனு தாக்கலாக செய்யப்பட்டு விசாரணைக்கு வருது. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீதித்துறை வழக்கறிஞர் தரப்புல இருந்து இது வந்து முன்னாடி ஜோ பைடன் நிர்வாகம் தாங்க போட்டாங்க, அவங்க வந்து கடைசி நாள்ல எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லாத சூழல அவசரமா அதானி குழுமத்து மேல இந்த வழக்கை வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு பார்த்தோம்னா இந்தியாவில் அவங்க வந்து இந்த சூரிய மின்சக்தி ஒப்பந்தம் அவரை அதானி குழுமம் வாங்குறதுக்கு அவர் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னா அதையே அமெரிக்கா வந்து விசாரிக்கணும், அமெரிக்கா வந்து இந்த விஷயத்துல தலையிட அவசியம் இல்லை, இந்தியாவே இந்த விவகாரத்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அரசு நீதித்துறை வழக்கறிஞர் வந்துட்டு வாதங்களை முன்வைக்கிறார். அதே மாதிரி இப்ப இந்த வழக்கை வந்துட்டு நாங்க வாபஸ் வாங்கிக்கிறது ஒரு தன்னிச்சையா எடுக்கப்பட்ட முடிவு. இப்ப வந்து சில செய்திகள்லாம் அமெரிக்காவில் சுத்திட்டு இருக்கு, அதானி குழுமம் வந்து 10 பில்லியன் முதலீடு செய்ய இருக்காங்க ட்ரம்பினுடைய அரசாங்கத்தில், அதனுடைய அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து கைவிடப்படுது அப்படின்னு சொல்லி செய்திகளாக வெளியாகுது. இதெல்லாம் எந்த உண்மையும் இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அரசு வழக்கறிஞர் ஒரு விளக்கத்தை நீதிமன்றத்துக்கு முன்னாடி
முன்னாடி வைக்கிறார். அவருடைய வாயாலே இதை சொன்னதுனால நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இது ஏதோ நீங்களே சொன்னது இப்போ ஒரு எனக்கு திரும்பிய சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீதிபதி அந்த வழக்கறிஞர்கிட்ட பேசுறார். இந்த மாதிரி ஏதாச்சும் பின்னணி இருக்கா, ஏதாவது வந்து நீங்க 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்களா, அதனால தான் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு நீதிபதி திரும்பியும் பல கேள்விகளை அடுக்கிறாரு. ஸோ அப்போ அந்த கேள்விகளை அடுக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் வந்து இதனுடைய அந்த பிரமாண பத்திரம்லாம் வந்து தாக்கல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜூலை 15க்குள்ளே பிரமாணம் பத்திரம் வந்து நீங்கள் தாக்கல் செய்யுங்க, அப்போ தான் உங்கள் 2 பேருக்குள்ளே எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீதிபதி திரும்பியும் அனுப்பி விட்டுறார். அதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் வந்துட்டு இந்த பிரமாண பத்திரம் அப்படிங்கிறத வந்து தாக்கல் செய்கிறாங்க. இந்த பிரமாண பத்திரத்தில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது அதானி குழுமத்துக்கும் அமெரிக்காவினுடைய நிர்வாகத்துக்கும் எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, நாங்கள் வந்து எந்த ஒரு முதலீடும் நாங்கள் வந்து போட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்கிறாங்க. இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதானி அவருடைய குழுமத்துக்கு 57 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கிறாங்க. அதே போல இன்னொரு வழக்கும் இருக்கு, பங்கு சந்தை அப்புறம் தகவல் தொடர்பு மோசடி. இந்த வழக்குக்கும் அவங்க மேல வந்து அபராதம் விதிக்கப்படுது. இந்த 2 அபராதத்தையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டுங்க. இதற்கு அடுத்தபடியா இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவில் எந்த ஒரு வழக்கும் தொடரக்கூடாது. இப்போ முழுக்க இவங்க மேல பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து தள்ளுபடி செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீதிமன்றம் சொல்லிடுறாங்க. ஸோ எல்லா வழக்குகளும் பார்த்தோம்னா தள்ளுபடி செய்யப்பட்டது. இதற்கு அடுத்தபடியா அதானி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து அமெரிக்க நீதிமன்றத்தினுடைய இந்த வழக்கு தள்ளுபடி செஞ்சதை ரொம்ப மரியாதையோடையும் பணிபோடவும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி அசைக்க முடியாத நம்பிக்கையை நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டு வருவோம். நம்மளோட தேசத்தை கட்டமைக்கிறது நமக்கு பிறகும் நிலைச்சிருக்கோம் அப்படிங்கிறத உருவாக்குறதையும் நம்ம விட பெரிய நோக்கத்துக்காக நாங்கள் வந்து வேலை செய்கிறதையும் தொடருவோம் அப்படின்னு சொல்லி ஜெய்ஹிந்த் அப்படின்ற பதிவோட அதானி அவருடைய ட்விட்டர் பதிவிலையும் போடுறார். ஆனால் இதற்கிடையில் என்னன்னா, இப்போ இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் பிரமாண பத்திரம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு 2 பேருடைய தரப்புல இருந்தும். ஒருவேளை அமெரிக்காவில் அதானி குழுமம் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, முதலீடு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் இதற்கப்புறம் ஏதாச்சும் வெளியாச்சுன்னா நீதிமன்றம் திரும்பியும் இவங்க மேலே அவமதிப்பு வழக்கு போட முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது. இதுதான் இந்த பிரமாண பத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதற்கிடையில் இப்போதைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளும் அதானி மீது முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவருடைய குடும்பத்தில் யார் யார் மேலெல்லாம் அந்த வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டுச்சோ அதெல்லாம் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த விவகாரம் இப்போ இந்தியாவில் பேசு பொருளாகவும் மாறியிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.